ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் பர்டெக் ஃபேமிலி. என்ன வீடியோ நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம திருச்சியில் வந்து ஒர்க்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸ்விக்கி. அது இல்லாமல் நம்ம வேறு பிளானாக வந்து என்னென்னா ஒர்க் அப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணதில் அப்படியே ஸ்விக்கி ஒன்றா ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம், நம்ம நினச்சது நடக்கலை, இன்றைக்கி நடந்தது இல்லை. நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ஏற்கனவே நம்ம வந்து நம்ம ஸ்விக்கி ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்விக்கியில் வந்து இன்ஸ்டாமார்ட் சொல்லிட்டு, இன்ஸ்டாமார்ட்னா அதில் வந்து ஃபுட்டு கிடையாது. ஃபுட்டு இல்லாமல் மற்றபடி வீட்டில் ஹவுஸ் தேவையான அந்த ஜாமான், முட்டை, காய்கறி இது மாதிரி ஃபுட்டெல்லாம் வரும். இது மாதிரி திங்ஸ்லாம் வரனால நம்ம வந்து ஃபுட்டில் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண மாட்டோம். அது மாதிரி ஆர்டர் வந்து ஒவ்வொரு ஆர்டரும் போயிட்டு மார்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு ஸ்டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வர மாதிரியே இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாள் டியூட்டி மட்டும் பார்த்தோம். எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு போனால் அந்த ஃப்ரெண்டு மூலியமாக நம்ம வந்து ஒரு நாள் டியூட்டி மட்டும் பார்த்துக்கிட்டோம். அதை வந்து மொத்தமாக நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்ததுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணோம். சரி, இப்போ வந்து இருந்த வேலையும் போயிடுச்சு. அதனால வந்து புதுசாக கேட்டிருக்கோம். அந்த வேலை ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இது மாதிரி ஓட்டலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம், ஐடியா பண்ணி நடக்கிறேன்னு தெரில. இந்த வீடியோ வருமானு எனக்கே தெரில. பாருங்கள், வாங்கி வச்சு எல்லாம் அப்படி கிடைக்குது. அவங்க பார்த்தாவே தெரியும். டிஷர்ட்டு எல்லாமே வாங்கி வச்சு. பட் ஆனால் ஓட்டலை. இப்போ வந்து ஓட்டி எப்படின்னாலும் ஒரு ஆர்டர் தான் பார்த்தோம். அந்த ஆர்டருக்கு நான் 50 ரூபி. ஒரு ஆர்டருக்கு வந்து 5 வந்துச்சு, அவ்வளோதான். கொத்த நாள் கழிச்சு வரப்போ என்னன்னு தெரியல. ஒன்றும் அது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் காசு பிடிப்பாங்க நீங்கள் லாங் டைம் இந்த ஆர்டர் திரும்பியும் வந்து புதுசாக திரும்பி லாகிங் பண்ணி உள்ளே போகிறப்ப லாகிங்னா ஆன்லைனில் போடுறப்ப இது மாதிரி பேக்குக்கு பேக்கு ஃப்ரீலாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சரியாக தெரியல. பார்ப்போம். பேக்கு பிடிச்சாங்கன்னு சொல்கிறேன். இப்போ அதில் ரொம்ப லாங் சொல்லிட்டு ஆன்லைன் திரும்பி போகிறப்ப காசு பிடிப்பாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு நாளைக்கு ஓடினாவே இது மாதிரி அமௌண்ட் நம்ம பிடிப்பாங்க நினைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். நம்ம வண்டிலாம் போகிறோம். வண்டி வெளியே நிற்கிது. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து திருச்சியில் வந்து ஒரு டெலிவரி அண்டு கொரியர் பார்சல் சொல்லிட்டு மந்த்லி சேலரி மாதிரி வந்து இது வந்து பண்ண போகிறோம். பார்ப்போம், நாளைக்கு போனால் அதுவும் தெரியும். சரி, அப்படியே கண்டென்ட்டாக எடுத்து அது போடலான்னு சொல்ல ஐடியா. நான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து 48 ஃபேமிலி வந்து 2.0 சொல்லிட்டு சேனல். அந்த சேனல் வந்து மறக்காமல் அவங்க லவ்விங் சப்போர்ட்டை போய் கொடுத்துருங்க. அதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதே மாதிரி உடம்பு வந்து கொஞ்சம் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு தேவையில்ல விஷயம். ஆனால் சொல்லி ஒன்று நடக்காமல் போகுது. பேக்லாம் வந்துருச்சு. பேக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோடனே அடுத்த நாளே பேக் வந்துருச்சு. அவங்க லவ்விங் சப்போர்ட்டு அவங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக போடணும். ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ சேனலை வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. பல சேனல் வச்சுருந்தேன், ரீல் பண்ணேன், ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அவங்க லவ்விங் சப்போர்ட் எப்படி வாரி கொடுங்க. திருச்சியில் இன்றைக்கி முதல்ல நம்ம தான் ஓட்ட போகிறோம். எப்படின்னா வீடியோவாக சொல்ல போனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோவாக போகிற நான் ஒரு ஆள் தான் ஓட்டுறேன். அவங்க லவ்விங் சப்போர்ட் அப்போவுமே கொடுங்க. அதுதான் ஐசம் செய்யும்.